32 கிராம பகுதிகளில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்திடவும் பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவித்திடவும் வேளாண் விளைபொருட்களை நகரங்களுக்கு விரைவாக கொண்டு செல்லவும் கிராம சாலைகள் தரமாக அமைத்தல் அவசியம் என்பதனை கருத்தில் கொண்ட அரசு முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த 2022-23 ஆண்டு முதல் தற்போது வரை 20,485 கிலோமீட்டர் நீளமுள்ள 15,412 சாலைகள் 8,911 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 33 கிராமப்புற பகுதிகளுக்கு மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்த அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. ஒன்றிய மாநில அரசின் பங்களிப்பில் நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் உயிர்நீர் இயக்கம் ஜல்ஜீவன் மிஷன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் உள்ள 1,12 லட்சம் வீடுகளுக்கு இதுவரை குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய அளவில் உயிர்நீர் இயக்கத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு விருது அளித்து பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருப்பினும் தமிழ்நாட்டுக்கு இத்திட்டத்தினை செயல்படுத்த விடுவிக்க வேண்டிய 3,112 கோடி ரூபாய் நிதியினை ஒன்றிய அரசானது கடந்த 1.5 ஆண்டுகளாக விடுவிக்கவில்லை. மேலும் எந்த ஒரு புதிய திட்டத்திற்கும் அனுமதியும் அளிக்கப்படவில்லை. எனவே மிகவும் முக்கியமான இத்திட்டத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு விரைவில் வழங்கிட தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட குறைந்தபட்ச அடிப்படை நிதியாக தலா 30 லட்சம் ரூபாயும் செயல்திறன் ஊக்க நிதியாக 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள 10,417 நூலகங்கள் 163 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளன. 35 அடுத்தபடியாக இந்த அரசின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக வருவாய்த்துறை மூலம் தாங்கள் குடியிருக்கும் அணைக்கு உரிமையின்றி இருந்த லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதன் மூலம் இந்த அரசு அவர்களது வாழ்நாள் கனவை நிறைவேற்றியுள்ளது. சென்னை மற்றும் மாநிலத்தின் நகர்ப்பகுதிகளில் உள்ள குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை ஒருமுறை சிறப்பு வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இதுவரை 80,816 தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் புறநகர் பகுதிகளில் 1980களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்ட குடியிருப்பு திட்டங்களில் பட்டா வழங்குவதில் நிலவி வந்த நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானமுடைய மக்கள் பயனடையும் வகையில் 1,42,00,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு நிரந்தர வீட்டு வசதி, சமநிலை உரிமை மற்றும் அவர்களின் மாண்பை உறுதி செய்யும் விதமாக இந்த அரசு மாநிலம் முழுவதும் ஆதிதிராவிட பழங்குடியினர் உட்பட விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு கடந்த மே 2021 முதல் டிசம்பர் 2025 வரை 22,71,000 வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களிலும் வசிப்பவர்களின் வாழ்வு வளம் பெற 6,311 புதிய வீடுகள் 391 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2,742 வீடுகள் 197 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 36 இந்திய அளவில் விரைவாக நகரமயமாகும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது. பல்வேறு சவால்களையும் வாய்ப்புகளையும் இந்த நகரமயமாதல் உருவாக்குகிறது. எனவே நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து, வீட்டு வசதி, சுற்றுச்சூழல் பேணுதல் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றிற்கான திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்துவது அவசியமாகிறது. தமிழ்நாடு 37 தமிழ்நாடு எங்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் 87 குடிநீர் திட்டங்கள் 15,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு 1,65,00,000 மக்கள் பயனடைந்து வருகின்றனர். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தின் சார்பில் கடந்த 43 ஆண்டுகளில் முதல் முறையாக நாளொன்றுக்கு சராசரி 1000 மில்லியன் லிட்டர் குடிநீர் 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது.